சரி, நம்ம நேரடியாக போலாம். இதுல பாருங்க, தாவீதின் சங்கீதம் 1 முதல் அப்படியே நீங்க முடிகிற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்பொழுது நடந்தேறி கொண்டிருக்கிற காரியங்களை குறிச்சுதான் இங்க என்ன பண்றாரு, அநேக ஆண்டுகள் முன்பதாக தாவீது எழுதுகிறார். இப்ப என்னன்னு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே இங்க இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரே ஒரு வசனம் சொல்றேன், 4 வாசிங்க. என் ஆவி என்னில் தியங்குகிறது, இப்படிதானே இருக்கு. உங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் இருதயமும் இப்படிதான் இருக்குது அப்படின்றது தேவனுக்கு தெரியும். ஆவியின் வழியில நானும் பார்க்கிறேன். அதனாலதான் தேவன் இந்த வார்த்தைய உங்களுக்கு சொல்றாரு. இது எப்படி இருக்கும்னா, தேவனுடைய வார்த்தை என்ன வரப்போகுது நமக்கு தெரியாது. இது சங்கீத பகுதி. ஆனா இந்த சங்கீத பகுதியும் தேவனுடைய வார்த்தையும் இணைக்கப்படும். அப்பதான் உங்களுக்கு தேவன் எப்படி பேசுறாரு அப்படின்னு புரியும். இன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னா, பெந்தேகோஸ்தே ஞாயிறுன்னுவாங்க. அப்படின்னா ஆவியானவர் எல்லார் மேலேயும் வந்து தங்கி அவர் இடைப்படுற ஒரு காரியம்தான் பெந்தேகோஸ்தே நாள். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஆனா தேவன் எப்படி இடைப்படுவார்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், சோர்ந்து போன உங்களை தேவன் ஆற்றி புது பலனை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நாள்ல என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஏன் சோர்ந்து போகும்னா, ஆவியின் ஆளுகை இல்லை அப்படின்னா தான் சோர்ந்து போகும். அப்போ ஆவியின் ஆளுகை நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள இருந்தா என்ன சிந்தை இருக்கும்? ஆவியின் சிந்தை தான் இருக்கும். இப்ப நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க, உங்களுடைய சிந்தையெல்லாம் இங்க இருந்தா மட்டும்தான் நான் என்ன சொல்றேனோ அது புரியும். மதியானம் என்ன சாப்பாடு நினைச்சிட்டு இருந்தா இங்க நான் என்ன பேசணும்னு அது புரியாது. மதியானம் பிரியாணி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா நான் என்ன பேசணும்னு அது புரியாது. அப்போ ஆவியானவரோட வார்த்தையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா ஆவிக்குரிய எண்ணம் இருக்கணும், ஆவிக்குரிய இருதயம் இருக்கணும். இங்க பாருங்க, என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஏன் இருதயம் சோர்ந்து போகனா, இருதயத்துல தேவன் இல்லைன்னா இருதயம் கண்டிப்பா சோர்ந்து போகும். இதுல 10 வாசிங்க. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும், இப்படி கேட்குறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்பா, எனக்கு பிரியமானதை செய்ய நானே போதிப்பேன் அப்படின்றதுதான் நம்மளோட வாழ்க்கையா இருக்கு. உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும், எனக்கு சொல்லுங்கப்பா, உமக்கு பிரியமானது என்ன, அதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்டு வாழும் போது அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன பிரியமோ அதை அவர் நம்மளுக்கு காட்டுவாரு. அந்த ஒரு வார்த்தையின்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். அப்படியே வாசிங்க. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தும். இதை அடிக்கோடிட்டு நீங்க வேணும்னா எழுதிக்குங்க. உம்முடைய நல்ல ஆவி, நல்ல ஆவின்னு இருக்கு பாத்தீங்களா. இங்க பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானோட ஆளுகை இருக்காது. ஆனால் இங்க மறைமுகமா இருக்கு, நல்ல ஆவின்னு இருக்கு. அப்ப நல்ல ஆவி அப்படின்றது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இதை தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நம்ம இணைக்கப்பட்டு இந்த வார்த்தையை பார்க்க போறோம். அப்ப நல்ல ஆவினாலே புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவி. நல்ல ஆவி வேணுமா கெட்ட ஆவி வேணுமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன தோணணும்? நல்ல ஆவிதான், பரிசுத்த ஆவிதான் உங்களை ஆளுகை செய்யணும். நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ உங்களை செம்மையான வழியில நடத்தணும் அப்படின்னா நல்ல ஆவியால தான் முடியும். கெட்ட ஆவி செம்மையான வழியில உங்களை நடத்த முடியாது. அதனாலதான் தேவன் சொல்ற ஒரே விஷயம், நல்ல ஆவியை நம்புங்க. அந்த ஒரு பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டு வாழுங்க. உங்களுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும், செம்மையான ஒரு வாழ்க்கையில நீங்க நடக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரோட ஆளுகை இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 9 வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருவுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். அப்போ அவர் உங்களுடைய சத்துருக்கள்ல இருந்து தப்புவிக்கணும் அப்படின்னா அவரே உங்களுக்கு நித்திய புகலிடமா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தாய் வீடுன்னுவாங்கல்ல, உங்களுக்கு எளிதா சொல்லணும்னா அதான். அங்க இருக்கிற சந்தோஷத்தை விட இங்க வந்தா சந்தோஷம் இருக்கணும். ஆனா இங்க வந்தாலும் நிம்மதி இல்லை, அங்க போனாலும் நிம்மதி இல்லை அப்படின்றது தெரியுது, புரியுது. ஆவியானவருக்கு அது விளங்குனதுனாலதான் ஆவியின் வழி அவரோட வார்த்தை என்ன பண்றாரு, தேற்றாரு. ஒரு அரை மணி நேரமாச்சும் நிம்மதியா அவரோட வார்த்தையை கேட்டுட்டு போங்கம்மா அப்படின்றதுதான் அவர் சொல்ற விஷயம். அப்போ தேவன் எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் தான் காட்டினாரு. ஏன் அவ்வளவு ப்ரேயர் பண்றோம், அவ்வளவு உபவாசம் இருக்கிறோம், தினந்தோறும் ஐயா கிட்ட ஜெபம் பண்றோம், ஏன் பிசாசின் காரியம் எங்களை சேதப்படுத்துது
அதுதான் இன்னைக்கு தேவனோட வார்த்தையாவே இருக்கும். காலையில இருந்து தேவன் சொல்ற ஒரு விஷயம், அதை தான் தேவன் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து பேச போறார். மறுபடியும் வாசிங்க 9. கர்த்தாவே தப்புவியும் உம்மை. அப்போ சத்துருக்கிட்ட இருந்து தேவன் உங்களை தப்புவிக்கணும்னா யார் உங்களுடைய புகலிடமா இருக்கணும்? தேவன் தான். தேவன் மட்டும்தான். அங்க அந்த தாய் வீடு தான் நமக்கு மேன்மையான மற்ற வீடெல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்து போறீங்க, அவங்க காப்பி கொடுத்துட்டாங்கன்றதுக்கு இது என்னோட தாய் வீடுன்னுவீங்களா? தாய் வீடுனா அதுதான் நிரந்தரமான வீடு. அந்த வீடு தான் நமக்கு நித்தியமாய் அழிந்து போகாத வீடு. எங்க போனாலும் அவங்களுக்கு எடுத்துக்க, இங்க சரி இங்க இருக்கிறீங்க, ஆனா வீட்டுல இருக்கிற ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி இங்க இருக்காது. அப்படியே வந்து இது ஓய்வு நாளா இருந்தா கூட பரவாயில்ல, எங்க தாய் வீடுன்னு சொல்லிட்டு படுத்துக்க முடியுமா? நம்ம வந்து பாய் போட்டு முடியாது. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சுகமோ ஒரு நிம்மதியும் வேற எங்க போனாலும் கிடைக்காது. மாமி வீட்டுக்கு போனாலும் கிடைக்காது. அதுதான் தாய் வீடு. அவரை நீங்க ஏற்றுக்கொண்டாதான் அவர் என்ன பண்ணுவார்? சத்துருக்கிட்ட இருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். இன்னும் ஒரே ஒரு வசனம் தான், 3 வாசிங்க. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் வந்து மரித்தவர்கள் எப்படி இப்ப ஜீவனோடு இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. அது போலதான் என்னோட வாழ்க்கை இருக்கு. என்னோட வாழ்க்கை ஒரு செத்த வாழ்க்கை தான் இருக்கு அப்படின்றது உங்களுடைய இருதயமா இருக்கலாம். அதுதான் அங்க சொல்றாரு, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து. அவன் என்ன பண்ணுவான்? எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருவான். அப்படி தொடர்ந்து வந்து வரக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பிராணன் தேவனுடைய கைகள்ல இருக்கணும். உங்களுடைய ஆத்துமா தேவனுக்குள்ள இருக்கணும். அதனாலதான் இங்க பாருங்க, உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் அப்படின்றது அர்த்தமே அதான். கீழே வாசிங்க. என் பிராணனை தரையோடு, என் பிராணனை 3 சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து. இப்படி ஆகணுமா உங்க வாழ்க்கை? பிசாசு அப்படி செய்யவே கூடாது. தேவனோட கரத்துல இருக்கணும். அப்போ ஆவியானவர் தான் ஆளுகை செய்யணும், பிசாசு ஆளுகை செய்யக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதனால இங்க பாருங்க, இந்த சங்கீத பகுதியும் தேவனுடைய வார்த்தையும் இணைக்கப்படும். இங்க சொன்ன நானு நல்ல ஆவி அப்படின்றது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அது எப்படி குறிக்கிறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்பதாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவன் எங்களோட வாழ்க்கையில செய்த அற்புத அடையாளங்களை சொல்லணும், அதை ஒரு சாட்சியா சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க, நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று தேவன் அற்புதமாய் உங்களை கொண்டு வந்ததற்காக தேவனுக்கு கோடாகோடி நன்றி செலுத்துறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாத்தையும் தாண்டி தேவனுடைய ஊழியனா என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, உள்ள எவ்வளவு சோகங்கள், வியாகுலங்கள், சொல்ல முடியாத துக்கங்கள் இருக்கிறது தேவன் அறிவார். அனைத்தையும் மிக விரைவில் மாற்றி அன்னைக்கு நீங்கள் என்ன சாட்சி சொன்னீங்களோ அதை தாண்டி இந்த மாதம் சரி, அடுத்த மாதம் சரி, வருஷம் முழுவதும் தேவன் உங்களை சாட்சி சொல்லும்படியாக வைப்பார். உங்களுக்கு எங்களால் எந்த ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியலனாலும் மிகப்பெரிய கிஃப்ட் தேவனுடைய வார்த்தை தான். என்ன வார்த்தை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த வார்த்தை எல்லாருக்குமே இணைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கும். இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், பெந்தேகோஸ்திய நாள். இது எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க ஏதோ பிரிச்சு சிஎஸ்ஐ ஆர்சி அப்படின்னு பிரிச்சு பார்க்குறோம். அப்படி கிடையாது, எல்லாரும் சமம் தான். தேவனுக்குள்ளாக வந்து ஒன்றாக தான் இருக்கும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஆவியானவரோட ஆளுகையையும் ஆவியானவரோட நம்பிக்கையும் நாம் பூரணமாய் பெற்று இருக்கிறோம். அதுதான் மேன்மையான காரியம். பரிசுத்த ஆவியானவர் தான் ஒருத்தரை மறைச்சு பேச முடியும், அவங்களால சுயமா பேசவே முடியாது. இன்று ஒரு சில விஷயங்களை தேவன் திட்டவட்டமாய் பேச சொன்னார். அதனால் சில வார்த்தைகள் உங்களுக்கு கூர்மையான ஒரு வாளை போல தான் வரும், ஆனால் ஏற்றுக்கொள்ளணும். நானும் ரொம்ப அநேக நாட்களாக என்ன சத்துருவோட காரியம் இருந்தாலும் மேற்கொள்றதுக்கு நமக்கு ஜபம் இருக்குது, அது வார்த்தை என்னும் ஆயுதம் இருக்கு.
ஏன் அடிக்கடிக்கு தேவனுடைய வீட்டில், தேவன் இருக்கிற இடத்துல பிசாசின் காரியங்கள் வந்து நேரிடுது? மார்க் கம்மியாச்சுன்னா நீங்க உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, தேவன் என்ன பண்ணல, எங்களுக்கு செய்யல அப்படின்னு நினைக்க கூடாது. நான் ஒரே விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, ஏதாச்சும் ஊழியருக்கு விரோதமா நீங்க பேசிட்டு அந்த ஊழியர் மனப்பூர்வமா உங்களை மன்னிக்கல அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய சாபமா தான் ஆகும். யாரு பேசுனாங்களோ அவங்க வந்து எந்த ஊழியர்கிட்ட அவங்க தப்பா பேசி அந்த ஊழியர் காயப்பட்டாங்களோ அந்த ஊழியர்கிட்ட வந்து மனம் திறந்து மன்னிப்பு கேட்டாதான் வாழ்க்கை சீராமையும். அதுவுமே அப்படி இல்லை, மன்னிப்பு கேட்டா மட்டும் தான் ஆயிடாது, சீராமையாது. அந்த ஊழியர் மனப்பூர்வமா என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஏன்னா பேசிய வார்த்தைகள் அநேகம், காயப்பட்ட வாழ்க்கை அநேகம். அப்படிலாம் தேவன் விட மாட்டார். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், நான் தேவனோட வார்த்தைக்குள்ள போகல, தேவன் சொல்றேன். விலையேற பெற்ற மலை உங்களுக்கு இருக்கும் போது விஷ இலை உங்களுடைய வீட்டுல இருந்தா ஆபத்து கண்டிப்பா வரும். யோசிங்க, தேவன் என்ன சொல்றாருன்னு யோசிங்க. ஐயாவும் சொல்லிட்டாரு, தேவனும் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றாரு. ஐயா மூலியமா தேவன் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. அநேக இலைகள் இருக்கு, அருமையான இலைகள் தான். ஆனா ஒரு விஷ இலை வந்து அனைத்து இலையையும் மாற்றிடும். யோசிங்க, யாரை பத்தி தேவன் சொல்றாருன்னு. தள்ளி விடுறதுக்காக தேவன் சொல்லல, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றாரு. ஏன் அடிக்கடிக்கு எங்களுக்கு மட்டும் தான் வரணுமா அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன் வருது, என்ன பேசுறோம்? முதல்ல சிறு பிள்ளைகளை ஒரு கும்பலா சேர்ந்து பேச விடாதீங்க. என்னென்ன வார்த்தைகள் அவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிங்க. மாம்சத்துக்கு இடம் கொடுத்து இந்த ஏஜ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இப்பவே தேவனுடைய வார்த்தை விபிஎஸ் அமுச்சு விட்டுட்டு நீங்க வீட்டுல சும்மா இருக்கிறது இல்ல. விபிஎஸ்ல கொண்டாட்டம் கிடையாது, விபிஎஸ்ல தேவனுடைய வார்த்தை தான் ஆளுகை செய்யணும். ஒரு குழுவா சேர்ந்து இவங்க சிரிச்சு பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆவிக்குரிய கண்கள்ல இருந்து ஆவிக்குரிய இருதயத்தோட சிரிச்சு பேசுறது ஒண்ணு, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்ச ரீதியா பேசுறது ஒண்ணு. மாம்ச ரீதியா பேசினா ஊழியரை தனிப்பட்ட முறையில போயிட்டு பின்னாடி திட்டதான் தோணும். அந்த ஊழியருக்கு ஏற்பட்ட காயம் தேவனுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அதனாலதான் இன்று வரை சீராக இல்லை. நான் இனிமேலும் தேவனோட வார்த்தை வந்து சத்தியமா இருக்கு, இதை நான் நம்புறதுனால உறுதியா சொல்றேன். ஒப்புரவாயிட்டு அந்த ஊழியர் மனப்பூர்வமா மன்னிக்கலனா இந்த சாபம் ஒரு நாள் நீங்காது. நான் தெளிவா சொல்றேன். என்ன நீங்க கோச்சுக்கினாலும் பரவாயில்ல, நான் தேவனோட வார்த்தையை சொல்லிட்டுன்ற திருப்தி இருக்கும். எனக்கு ஆசையா உங்களை காயப்படுத்தி வந்து பேசணும்னு. அநேக ஆண்டுகள் மாறிவிட்டது, ஆனாலும் சூழ்நிலைகள் மாறவில்லை என்றால் நம்ம யோசிக்கணும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம். பிள்ளைங்க தப்பு பண்றாங்க, நான் அதுக்கு உறுதுணையா இருப்பேன். நீங்க என்ன வேணா திட்டம் போடுங்க, நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கேன்னு அப்படின்றது வந்து கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு வசனத்தையோ இல்ல சங்கீத பகுதியையோ வாசிக்க சொல்றோம், அதை நின்று வாசிக்கிறாங்க. நீங்க வாசிச்சே இருங்க, நாங்க கூட இருந்து உங்களுக்கு என்ன பண்றோம், கற்றுக் கொடுப்போன்றது இல்ல. கண்கள் ஆவிக்குரிய கண்கள்ல பாக்குறதுனால சொல்றேன், தெளிவா இருக்கணும். தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுத்து வருவதல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்வது. சொல்றது ரொம்ப காயமா தான் இருக்கும், ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டா வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். எனக்கு ஆசை கிடையாது காலையில உட்காந்து இவங்க வருவாங்க காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசணுன்றது இல்லை. நான் உறுதியா சொல்லுவேன், நான் காயப்படுத்தல, முன்னேறணும்னு தான் சொல்றேன். ஊழியர் நின்று அவ்வளவு நேரங்கள் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நின்று அவர் என்ன பண்றாரு, பிரயாசப்பட்டு உங்களுக்காக என்ன பண்றாரு, அவர் நிக்கிறாரு. சும்மா விளையாட்டு இல்லை, ஆனால் தேவனுடைய பலத்தினால நிக்கிறாரு. நான் இதை தான் தேவனுக்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கும் போது, இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். இதுக்கும் இப்ப நம்ம சொல்ல போற தேவனுடைய வார்த்தைக்கும் ரொம்ப இணைக்கப்பட்டு இருக்கு. நேரடியா நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். அப்போஸ்தலர் 2:1. அப்போஸ்தலர் 2:1 வந்தபோது இன்னைக்கு 10 விதமான காரியம் வந்து பார்க்க போறோம். எல்லாருக்கும் கண்டிப்பா ஷாக் ஆகலாம். அப்ப தம்பி வந்து
கண்டிப்பா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எடுத்துப்பாங்கன்னு. அப்படிலாம் இல்லை, 10 வசனங்கள் தான், 10 முக்கியமான காரியங்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளும்படியாக தேவன் பேசுவார்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுல பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருமனப்படுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவரோட ஆளுகையை பெற்றுக்கொண்டு நாங்க வாழ்வோம் அப்படின்றது இல்ல, ஒருமனப்படுதல் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒருமனப்படுதல் எங்க வரோம்னா, நித்திய ஆவி. நாங்க சொன்னேன், இந்த சங்கீத பகுதி வாசிக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த நல்ல ஆவி. நல்ல ஆவினா பரிசுத்தமான ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒருமனப்பட்டு இருப்பாங்க. அந்த ஒருமனம் இருந்ததுனாலதான் தேவன் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். அந்த ஒருமனம் ரொம்ப ரொம்ப முக்கியமா. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்றத நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, ஒருமனப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 வாசிங்க. வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போ அவருடைய ஆளுகை வீடு முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். எப்ப நிரப்பப்படும்? ஒருமனப்படுதல் இருந்தா வீடு முழுவதும் நிரப்பப்படணும். அப்ப நீங்க அங்க இருக்கும் போதே புரிஞ்சுக்கலாம், பரிசுத்த ஆவியானோட ஆளுகை வீடு முழுவதும் நிரப்பப்பட்டு இருக்கா, இல்ல பிசாசின் காரியம் வீடு முழுவதும் நிரப்பப்பட்டு இருக்கான்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப அங்க என்ன இருக்கணும்? ஒருமனம் இருக்கணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க அங்க போயிட்டு ப்ரே பண்றதும், இவங்க இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டு ப்ரே பண்றதும், ஒருத்தவங்க தனியா உட்காந்து ப்ரேயர் பண்றதும் அப்படின்னு இருந்தா எங்க ஒருமனம் வரும்? ஒருமனம் இருக்கணும். இல்லை, நான் கூப்பிடுவேன், அவர் தான் வரமாட்டிருக்காரு. நாங்கள்லாம் ஸ்திரீகள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், எங்களுடைய கணவன்மார்கள் தான் வரமாட்டிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கூப்பிட்டோம் பார்த்தோம். அவங்க வரலன்னா தேவன் எங்களுக்கு மட்டும் அப்போ நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? அவங்களும் நல்லா இருக்கணும்ல. ஆனால் உங்களுக்கும் இருக்கும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு. அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க. ஆனால் அவங்களுக்கும் ஆகாரம் வேணும்ல. அவங்களுக்கும் சேர்த்து 2 பிளேட்டை நானும் சாப்பிட்டுருவேனா? முடியுமா? அவங்களுக்கு என்ன ஆகாரமோ அது அவங்களுக்கு, உங்களுக்கு என்ன ஆகாரமோ அது உங்களுக்கு. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, இவங்க திருந்துற மாதிரி இல்லை. ஏசுமா நான் உங்ககிட்ட விட்ட நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உங்களுடைய முயற்சினால திருத்த பார்க்கக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. அவர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல தேவனுடைய பார்வையில் எப்படி உறுதியாக இருந்தீங்களோ அப்படிதான் இருக்கணும். அவர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சரிப்பா, நீங்க எப்படி பார்க்கணுமோ ஒரு ரூட்ல நீங்க பாருங்க, நான் என்ன பார்க்கணுமோ நான் பார்க்கறேன் அப்படின்றது இல்லை. அவர்கிட்ட விட்டுட்டு நீங்க எப்படி இருக்கணும்? அவருக்குள்ள உண்மை உத்தமமா ப்ரேயர் பண்றதை மட்டும் விடக்கூடாது. எனக்கு ஃபீவர் வந்துருச்சு, அதனால நான் ஜெபம் பண்ண மாட்டேன், கால் வலி, முதுகு வலி, அதனால நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்றது இல்லை. என்ன ஆனாலும் ஜெபம் பண்ணுவேன். நான் படுத்த படுக்கையாவே இருந்தாலும் நான் தேவன்கிட்ட ஒரே விஷயம் தான் கேட்டேன்ப்பா, எனக்கு ஏதானாலும் கால்கள் இடராதபடி பார்த்து கொள்ளுங்க. படுத்த படுக்கையாவே ஆனாலும் ஆக்க மாட்டீங்க. அப்படி ஆனாலும் உம்மை தொழுது கொள்வதை நான் விடக்கூடாது. ஆன்லைன்லயாச்சும் உங்களுடைய வார்த்தையை கொடுக்கணும். நான் இப்ப சொல்லல, வயது சென்ற பிறகு அந்த உறுதி உங்களுக்கு வேணும். அப்போ ஒருமனப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருமனம் இருந்தாதான் 2 வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் உண்டாகி, அப்போ இதுதான் இருக்கணும், உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்ப உட்கார்ந்திருந்தனா என்ன அர்த்தம்? ஒருமனப்பட்டு தான் இருக்காங்க அவங்க. ஒருமனப்பட்டு நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது வீடு முழுவதும் அவருடைய ஆவியினால் தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருது. இப்ப 3-4 வாசிங்க. நாலும் படிங்க. அப்போ ஒருமனப்பட்டு வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போதுதான் உங்களுக்கு என்ன வரும்? அந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகை வரும். ஏதோ நம்ம எடுத்த உடனே பெந்தேகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியின் ஆளுகை தேவன் என்ன பண்ணியாச்சு, நம்மளுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு இல்லை.
முதல்ல ஒருமனப்படுதல், இரண்டாவது தேவனால் அவருடைய ஆவியால் வீடு நிரப்பப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மூன்றாவது தான் நீங்க பரிசுத்த ஆவியின் ஆளுகையை பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப நான்காவது ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. நீங்கள் சோர்வடைந்து இருக்கா? நாங்க சோர்வா இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. நாங்கள் பலன் அடைந்து இருக்கோம் சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. எருசலேமிலும் அப்போ நான்காவது விஷயம், பரிசுத்த ஆவியினால் ஆளுகை பெறுவது முக்கியம் அல்ல, சோர்வுற்று இருக்கக்கூடாது, நீங்கள் பலன் அடைந்து இருப்பது மிகவும் முக்கியமானது. ஏன் வேக வேகமா போறானா, நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப நாலாவது என்ன, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டு நீங்கள் பலன் அடைந்திருப்பீர்கள். நான்காவது ஒரு விஷயம், எபேசியர் 5:18 வாசிங்க. எபேசியர் 5:18. ஆவியினால் நிறைந்து, அப்ப ஆவியை பெற்றுக் கொண்டுட்டோம், பலன் அடைந்து இருக்கோம், ஆவியினால் நிறைந்து இருக்கணும், குறைந்து இருக்க கூடாது. ஐந்தாவது என்ன, ஆவியினால் நிறையப்படுவது மிக மிக முக்கியமானது. அதனால்தான் ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு, பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. எல்லாம் சேர்ந்து ஊற்றிடுமே உம் வல்லமைன்னு கேளுங்க. அப்பதான் வல்லமைனால் என்ன ஆவீங்க, நீங்க நிறையப்பட்டு இருப்பீங்க. எந்த கோல்டோ எந்த ஒரு இதுவோ உங்களை ஆட்கொள்ள கூடாது. கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து பாடுங்க, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமை இல்லாது இருக்கலாம், ஆனால் அவர் ஊற்றினால் வல்லமை கிடைக்காதவர்களுக்கு கூட வல்லமை கிடைக்கும். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களா தான் இங்கிருந்து போறீங்க, ஆவியின் ஆளுகையோட தான் போறீங்க. மாம்சத்தில் வந்தவர்கள் மாம்சத்தில் போகக்கூடாது, ஆவியின் வரத்தோடு போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க பெற்றுக்கொண்டாதான் உங்களுடைய இருதயத்திலையும் முகத்திலையும் என்ன இருக்கும், பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும், பரிசுத்த ஆவியின் தெளிவு இருக்கும். மறுபடியும் வாசிங்க, துன்மார்க்கருக்கு எதுவான எபேசியர் 5:18. அப்போ ஆவினால் நிறைந்து நம்ம சும்மா இருக்க கூடாது, தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருக்கணும். ஆவியை கொடுத்துட்டாரு, அதை இறுதி வரைக்கும் என்ன பண்ணுவார், அவரு காத்துக்கொள்வார், அது உண்மைதான். ஆனால் ஆவியினால் நிறையப்படுதல் மிகவும் முக்கியமானது. இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம், ரோமர் 8:26. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் உதவி செய்கிறார்.
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி செய்வாரு? ஆவியானவர் எங்க இருக்காரு? இருதயத்தில் இருக்காரு. அப்ப இருதயம் வேண்டுதல் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருதயத்திலிருந்து நீங்கள் வேண்டுதல் செய்வது மிகவும் முக்கியமானது. மாம்சம் வேண்டுதல் செய்து விட்டுவிடும். ஆவியோ, இருதயத்தில் இருக்கும் ஆவியானவரோ இறுதி வரை நமக்காய் வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பார். அப்போ மாம்சத்துல நீங்க வெளியரங்கமா வேண்டணுமா, இல்ல இருதயத்திலிருந்து தேவனுக்குள்ள வேண்டணுமா? இருதயத்திலிருந்து தேவனுக்குள்ள நீங்க வேண்டுவதுதான் மிக முக்கியமானது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன செய்யறாரு? எனக்கு செய்யவே இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது. இப்ப பலவீனமா தான் இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பலவீனம் என்னை விட்டு எப்படி சென்றது என்று எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு தேவன் வைப்பார். இப்ப நீங்க கேட்கணும், உதவி செய்யுங்கப்பா, ஏன்னா அவர் உதவி செய்கிற தேவன். பலவீனங்களுக்குள்ளேயே உங்களை நடத்த மாட்டாரு. நீங்க தேவனுடைய வார்த்தைய குழப்பத்துல கேட்டா வார்த்தைகள் புரியாது. குழப்பமா கேட்க கூடாது. இது என்ன வார்த்தை? 6வது. 5 காரியங்கள் சொன்ன, இது 6வது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இதுல என்ன மறைமுகமா இருக்குன்னா, இருதயத்திலிருந்து தேவனை வேண்டணும் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதாவது ஆண்டவருக்குள்ளாக நிறைந்து வாழ்வது முக்கியம் அல்ல. இருதயத்திலிருந்து நமக்கு என்ன தேவையோ அதை கேட்க வேண்டும். மாம்சத்தில் கேட்கக்கூடாது, இருதயத்திலிருந்து கேட்கணும். இன்னொன்னு கூட எடுத்து வாசிங்க. யோவான் 14:26. யோவான் 14:26. அப்போ இனிமேட்டு ஒருத்தர் வர போறாருன்னு அப்ப எழுதி இருக்கு. அப்போ அவர் வரும்போது எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுவார்? உங்களை போதித்து நடத்துவாராம். அப்போ இன்னும் கூட ஆவியானவரையும் தேற்றரவாளனையும் நம்ம பெற்றுக்கொள்ளாத இருக்கோம். பெற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ள தேற்றரவாளன் இன்னும் வரல. நம்ம பெற்றுக்கொண்டோம், நமக்குள்ள தேற்றரவாளன் இருக்கார். அவர் தேற்றுவார். தேற்றரவாளன் சும்மா என்ன பண்ண மாட்டாரு, நமக்குள்ள இருந்து செயல்படாம இருக்க மாட்டாரு, செயல்படுவார். செயல்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபேன் ஓடணும்னா ஆன் பண்றோம்ல சுவிட்ச், அது போல நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆன் பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கைய நம்ம ஆன் பண்ணல அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் என்ன ஆயிடும்? குன்றி போயிடும். மறுபடியும் வாசிங்க. எல்லாவற்றையும் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும், எந்தெந்த காரியம், சின்ன சின்ன காரியத்தை கூட என்ன பண்ணுவார்? அவரு போதித்து நடத்துவார். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? என்னை போதித்து நடத்துங்க. என்னோட பார்வை உம்முடைய வார்த்தையை கேட்கறதுலயும் இருக்கும், கொஞ்சம் வெளியவும் பார்ப்பேன் அப்படின்றது இல்லை. அப்படி இந்த வாசப்படியும் கொஞ்சம் பார்ப்பேன், உம்முடைய வார்த்தையும் கேட்பேன் அப்படின்றது அல்ல. தேவனோட வார்த்தையை தான் கேட்கணும். என்ன நடந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல இருந்து உங்களுடைய செவியை விளக்கவே கூடாது. தேவனோட வார்த்தை கிடைக்கக்கூடாத காலம் கண்டிப்பாய் வரும். அது வரக்கூடாதுன்னா உங்களுடைய செவியை பிசாசின் காரியங்களுக்கு சாய்க்காதீங்க. தேவனிடத்துல சாய்த்து நீங்க எப்படி இருக்கணும்? முழு மனதோட இருக்கணும். இப்ப மட்டும் ஒருமனப்படுதல் இல்லை. வீட்டுக்கு போனோம்னா அங்கங்க போயிடுவோம், அங்கங்க தனித்தனியா போயிட்டு உட்காந்து நம்ம அங்கேயும் ஒருமனம் இருக்கணும். ஒருமனத்தின் ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. எந்த விஷயத்துல ஒருமனம் படக்கூடாது. சரி, இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 3-4 வண்டி புக் பண்ணி ஒரு 5 மணிக்கு பீச்சுக்கு போயிட்டு சேரலாம். 8-8:15 பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரலாம். இதில் ஒருமனப்படக்கூடாது. அது சந்தோஷம்தான். உலக விஷயத்தில் நீங்கள் போகிறது ஓகே. ஆனால் தேவனோட காரியத்தில் நம்ம அப்படி இருக்குமா? 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, காலைல 10 மணிக்கு எழுந்துப்போம். எப்படியும் தம்பி பாட்டுக்கிட்டலாம் பாடி 11 மணி ஆகும். சங்கீத பகுதி வரும். 11 மணிக்கு வந்து சேர்ந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு
12 மணிக்கு தம்பி கரெக்டாக முடிச்சிருவாருன்னு எங்களுக்கு தெரியும். 2 மணி நேரம்னு சொல்லுவார், ஆனால் 12க்குள்ளே முடிச்சிருவார். 12 மணிக்கு 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்தவர்களாய், ஒரு சாதனை செய்தவர்களாய் நாங்கள் இருப்போம் அப்படின்றதல்ல ஒரு மனம். தேவனோட வார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, துதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆரம்ப ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருதயத்திலேருந்து என்ன பண்ணணும்? நீங்கள் தேவன்கிட்ட வேண்டணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10 மணினா 9:45 இல்லைன்னா 9:30 கூட வரலாம், அது திருப்தி. காலதாமதமாய் வருவது தேவனுக்கு திருப்தியானதல்ல. அப்போ ஒரு மனம் எங்க வேணும்? ஆவியில வேணும், மாம்சத்துல இருக்கக்கூடாது ஒரு மனம். இங்க என்ன பார்த்தோம்? மறுபடியும் வாசிங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார், நீங்கள் ஆவியானவருக்குள் நிறைந்திருப்பீர்கள். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம முக்கியமானது நம்ம பார்த்தோம். இதற்கு முன்பதாக அவருக்குள் நாம் நிறைந்திருப்பது முக்கியம் அல்ல, அவரோடு இணைந்து வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இதுல இருக்கு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நடத்துவார். அப்ப அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துவார் அப்படின்றதுதான் முக்கியமான. இது 7வது வார்த்தைன்னு நினைக்கிறேன், கரெக்டா? 6வது சொன்ன இருதயத்திலிருந்து வேண்டுதல் செய்யணும், மாம்சத்துல செய்யக்கூடாது. இது 7வது என்னது? எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் போதித்து அப்படியே நடத்த மாட்டார், நினைப்பூட்டுவாரு. அந்த ஒரு நோட்டிபிகேஷன் வாங்க. இப்போ நாளைக்கு கேஸ் வருதுன்னு வைங்களேன், இன்னைக்கு கேஸ் வருது 969 ரூபாவா என்னன்னு எனக்கு தெரியல, இதை எடுத்து வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். அது போல அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். இந்த மாசம் எங்களால் கட்ட முடியாதுப்பா, அடுத்த மாசம் இது பண்ணிடுறோம், கட்டிடுறோம். இந்த மாசம் வேதம் வாசிக்கல, அடுத்த மாசம் வாசிக்கிறோம் அப்படின்னா, சரிம்மா நான் ஒரு தாழ்மையா சொல்றேன், இந்த மாசம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அடுத்த மாசம் கொடுக்குறேன்னா நம்ம சும்மா இருப்போமா? அது எப்படின்னா, ஜெபம் பண்ணலனாலும் நீங்க எனக்கு கொடுத்துடணும் அப்படின்றது அல்ல. நம்ம என்ன காரியத்துல உறுதியா இருக்கோம் அந்த காரியத்திலே இருக்கணும், தேவனுக்குள்ளதான் இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அவர் என்ன பண்ணுவாரு? அந்த மாசத்துக்கு என்ன ஆசீர்வாதமோ அதை கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்த மாசத்துக்கும் நேர்த்தியான ஆசீர்வாதமாய் கொடுப்பார். இன்னொன்னு கூட எடுத்து நீங்க வாசிங்க. இந்த யோவேல் புஸ்தகம் எடுத்துக்குங்க. யோவேல்ல நம்ம ஒரு காரியம் பார்க்க போறோம். யோவேல் 2. நம்ம யோவேலுக்குள்ள போறதுக்கு முன்பதாக அப்போஸ்தலர் 2:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:16. அப்போஸ்தலர் 2:16. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அப்போ யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது அப்படின்னா, யோவேல் புஸ்தகத்துல யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இது உரைக்கப்பட்டிருக்கு. அதை இங்க என்ன ஆகுது? தேவன் உறுதிப்படுத்துறாரு. இங்க பாருங்க, தீர்க்கதரிசியாகி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் உரைத்தால் கண்டிப்பாய் நடக்கும். யார் உரைத்தால்? யோவேல் உரைத்தால் அல்ல, யோவேலுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உரைத்தால் கண்டிப்பாய் அது நடந்தேறும். அது எங்க நம்ம பார்க்க போறோம்? யோவேல் 2, இது அப்படியே வச்சுக்குங்க, அங்க வாங்க. யோவேல் 2:26 இருந்து வாசிங்க. ஏன்னா அதை வாசிச்சு இதை வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். யோவேல் 2:26 இருந்து வாசிங்க. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த துதிப்பீர்கள். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் பாத்தீங்களா? என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப போவீங்களா? நீங்க கேட்கவே கூடாது. எசப்பா என்ன வெட்கப்படுத்தும்படியா வைக்காதீங்க. இந்த சாட்சிலாம் எவ்வளவு உயிர் உள்ள சாட்சி பார்த்தீங்களா?
அந்த சாட்சியெல்லாம் நீங்க கேட்கும் போது நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது. 1.5 மாசத்துக்கு முன்பாக என்ன நான் வந்து நடந்தேறி இருக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யோசிச்சாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? பிரமிப்பா இருக்கும். ஆனா தேவன் நடத்தினாரு, தேவன் தான் நடத்திட்டு வந்தாரு. மறுபடியும் வாசல், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அப்போ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகாரத்துக்கும் ஒரு குறைவும் இருக்காது, திருப்தியா இருப்பீங்க. எப்ப? ஆவியின் ஆளுகையை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது. அடுத்த வசனம், இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறார். அப்ப நீங்க ஒருமனப்பட்டு இருக்கும் போதுதான் அவர் உங்களுடைய நடுவுல இருப்பாரு. மறுபடியும் அத சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும். என்ன அர்த்தம்? ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுல பாருங்க, வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த ஒருமனப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒருமனப்படுதல் இருக்கும் போதுதான் தேவன் என்ன பண்ணார்? இந்த வார்த்தையை கொடுப்பார். இது 8வதுன்னு நினைக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த ஆரம்பத்துல இருந்து நம்ம அந்த ஒருமனப்படுதல்ல இருந்து வாசிச்சோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே 1 by 1 நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தாதான் இந்த வார்த்தையை அவர் உறுதியா கொடுப்பார். எப்ப கொடுப்பாரு? இருதயத்துல ஆவியானவரோட ஆளு இருக்கும் போது தான் இந்த வார்த்தையை கொடுப்பார். என்ன வார்த்தை? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியே வாசிங்க. என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப என்ன பண்ணுவாரு? ஆவியை ஊற்றுவாராம். நம்ம வெறுமனே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழ்வதல்ல, இருதயத்துல பெற்றுக்கொள்றோம். தலை முதல் பாதம் வரை இப்ப ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அங்க பார்த்தோம் இருதயத்தில் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வந்து வாழ்வது. இங்க தலை முதல் பாதம் வரை அபிஷேகத்தால் நிறையப்பட்டு ஆவியானவரை ஆட்கொண்டு வாழணும். இங்க பாருங்க, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதனால்தான் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. மாம்சமான யாவர் மேலும் அவர் ஊற்றுவார். என்ன ஊற்றுவார்? தண்ணீரை எடுத்து ஊற்ற மாட்டார், அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார், அவருடைய ஆவியை ஊற்றுவார். அப்படியே வாசிங்க மறுபடியும். அப்பொழுது நம் இந்த உலகத்துல இருக்க ஒரு ஜனங்க தான் வேற்றுமைப்படுத்தி பார்ப்பாங்க. ஆணை ஒரு மாதிரியும் பெண்ணை ஒரு மாதிரியும். அவர் அப்படி பார்க்க மாட்டாரு. குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் எப்போ அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது தான். அப்படியே வாசிங்க. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில், இந்த நாள் தான் அது. தேவனுடைய வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அவருடைய ஆவியை ஊற்றப்பட்டவர்களாக தான் நீங்க போவீங்க. இவங்க மேலதான் அவங்க மேலதான் ஊற்றுவன்றது இல்லை. மாம்சமான யாவர் மேலும், குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும், அதாவது ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அவரோட ஆவியை ஊற்றாராம். ஆவியை இருதயத்துல ஏற்றுக்கொண்டு வாழ்வதல்ல, ஆவியை ஊற்ற வேண்டும். அவர் பரலோகத்திலிருந்து ஊற்ற வேண்டும். தலை முதல் பாதம் வரை நாம் ஆவியினால் கழுவப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படியே வாசிங்க. காட்டுவேன். அப்போ அந்த 9வது காரியம் என்ன அப்படின்னா, தேவன் உங்கள் மேல் ஆவியை ஊற்ற வேண்டும். இன்னும் ஒரே ஒரு காரியம் தான் நான் வந்து கேட்டு முடிக்கிறேன். இதை அப்படியே வாசிச்சிருங்க. 32 வரைக்கும் நீங்க வாசிச்சு முடிங்க. அப்ப இங்க 28 இருந்து 32 வரைக்கும் நம்ம வந்து வாசிச்சோம் பாத்தீங்களா? இதே வசனங்கள் அப்போஸ்தலர்ல 2 நீங்க 17 இருந்து 20 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். பாருங்க, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2
17 20 வரை. கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகள் தீர்க்கதரிசி சொல்வார்கள். அப்படியே இருக்குங்களா? அந்த வார்த்தை அப்படியே இங்க உறுதியாக்கப்படுது. சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரின் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தீர்க்கதரிசி சொல்வார்கள். சும்மா ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. அவருடைய ஆவியை ஊற்றி அவருடைய ஆவியினால் முழுமையாய் கழுவப்பட்டால்தான் தீர்க்க தரிசனம் ஒருவரால சொல்ல முடியும். மாம்சத்துல சாதாரண ஒரு மனுஷனால சொல்ல முடியாது. விசேஷமான தேவன் அவர்களுக்குள் இறங்கி ஆவியானவரால் ஏவப்பட்டால் மட்டும்தான் தீர்க்க தரிசனத்தை சொல்ல முடியும். அந்த தீர்க்க தரிசனம் தெளிவா இருக்கும். ஏதோ பொய்யா இருக்காது. பொய்யா இருந்தா அது தீர்க்க தரிசனமே இல்லை, அது மெய்யா இருக்கும். ஏன்னா மெய்யான தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டு சொல்வதுதான் அதாவது அந்த ஒரு வார்த்தையிலே இருக்கு பாருங்க, தீர்க்கமானது. தீர்க்கமானது தான் தீர்க்க தரிசனம். தீர்க்கமானதுதான் அப்படியே உள்ளதை உள்ளபடி சொல்வன் எவனோ அவனே தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியன், ஆவியினால் நிறையப்பட்ட ஊழியன். அப்படியே வாசிங்க. அவர் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களும் தாழ பூமியில ரத்தம் அக்கினி புகைக்காடாக அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். இங்க சொல்லப்பட்டது அப்படியே என்ன இருக்கு, இங்க அப்போஸ்தலர்ல இருக்கு. இதை நீங்க எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னா, அவர் வாக்கு கொடுத்தால் ஒரு நாளும் மாறாது. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமா அவர் சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் அந்த ஒரு நாட்கள்ல நிறைவேறினது. இறுதியா நம்ம ஒன்னே ஒண்ணு நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம். கலாத்தியர் 5 22 23. கலாத்தியர் 5 22 23. ஆவியின் கனியோ இது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். ஆவியின் கனிகள் என்ன பண்ணுவீங்க, நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க. இதை நான் ஏன் இணைக்கிறேன்னு சொல்றேன், இதான் ரொம்ப முக்கியமானதா. வாசிங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அப்போ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் இந்த 9 காரியங்கள்லையும் நிறைந்திருக்கணும். இதுதான் 10வது. 9 விதமான களிகளிலும் நீங்க நிறைந்திருப்பது மிகவும் முக்கியமானது. அவ்வாறு நீங்கள் 9 விதமான காரியத்திலையும் நிறைந்திருந்தால் தேவன் என்ன பண்ணுவாரு, உங்களுடைய வாழ்க்கையையும் புதிதாய் மாற்ற தேவன் வல்லவரா இருக்கிற 10 காரியங்கள் பார்த்தோம். இந்த 10 காரியங்களும் தேவன் உங்ககிட்ட சொல்றதுனால சொன்ன இந்த 10 காரியத்தை நீங்க அறிந்தால்தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள் வெறும் நாள் அல்ல, அது தேவனால் அருளப்பட்ட மிகப்பெரிய ஈவன் புரிஞ்சுப்பீங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. எல்லாமே முக்கியமானதுதான். ஆவியை பெற்றுக்கொள்ளணும். எங்க இருதயத்திலிருந்து வேண்டுதல் செய்யணும். இந்த ஒருமனப்படுதல் மிகவும் முக்கியமானது. நீங்க ஆவியை பெற்றுக்கொண்டு சும்மா வாழ்வதல்ல, நீங்க குறைவாய் வாழ்வதல்ல, நிறைவாய் வாழணும். ஆவியின் வரி நீங்க நிறைவாய் வாழும் போதுதான் தேவன் என்ன பண்ணுவார், உங்களோட வாழ்க்கையையும் நிறைவாய் மாற்றுவார். இருதயத்திலிருந்து வேண்டுதல் செய்யணும். அவ்வாறு நீங்கள் இருதயத்திலிருந்து வேண்டுதல் செய்யும் போது உங்களுக்கு எவ்வளவு காயங்கள் சோர்வுகள் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார், அதை மாற்றுவார். நீங்க வந்தவர்கள் நீங்க ஏதோ வார்த்தையை கேட்டுட்டு 10 வார்த்தை அதை கேட்டுட்டு போறோம் அப்படின்னு இல்லை, ஆவியின் நிறைவோட தான் போனோம். அந்த அபிஷேகத்தினால் தான் போனோம். என்ன நாவு கொடுத்துருக்காரு உங்களுக்கு தேவன், அக்கினிமயமான ஒரு நாவை கொடுத்துருக்காரு. அப்ப ஏதோ நம்ம நாவுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாம்ச காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆவியின் வழி நம்ம பேசணும். ஆவியின் வழி நம்ம என்ன பண்ணணும், அந்த அவருடைய ஆளுகைக்குள்ள நிரப்பப்படணும். அப்ப மாம்சம் இனி ஆளுகை செய்யக்கூடாது, ஆவி ஆளுகை செய்யணும். அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல அவர் ஏதோ என்ன பண்ணல, கடமைக்காக வரல. அவரை அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கை வித்தியாசமாய் மாறினது. யோவேல் புஸ்தகத்தில் அவர் யோவேல் மூலமாய் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஏதோ சும்மா கொடுக்கல, அது அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தேறியது. நான் விசுவாசிக்கிறேன், இன்று தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் மிக விரைவில் நிறைவேறும்படியாக செய்வார். அந்த வார்த்தைகள் நிறைவேறணும்னா நீங்க எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும்.
அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவியினால் நிரப்பப்பட்டு நீங்கள் திருப்தியா இருங்க. ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு தாகத்தை தீர்த்து அவர் உங்களை வித்தியாசமாய் அவர் கண்டிப்பாய் நடத்துவார். இனி என்னென்ன வார்த்தைகளை கேட்குறீங்களோ அந்த வார்த்தைகளை ஏதோ கேட்டுட்டு விட்டு விடக்கூடாது. அந்த வார்த்தையில ஆவியின் ஆளுகை இருக்கான்னு பார்க்கணும். ஆவியின் ஆளுகை இல்லைன்னா கேட்கிற உங்களுக்கும் அது என்ன செயல்படாது, பேசுற அவங்களுக்கும் செயல்படாது. அப்ப மாம்சத்துல வார்த்தைகளை கேட்டா இன்றோட மறந்துடுவோம். ஆவியில இருதயத்திலிருந்து கேட்கும் போது இந்த வார்த்தைகள் உங்களை நித்தமா நடத்தும். எப்பவுமே உங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்காது, உங்களுடைய எண்ணத்திலேயே இருக்கும். அப்ப இந்த வார்த்தைகள் உங்களுடைய எண்ணத்திலேயே இருக்கணும், இருதயத்திலேயே இருக்கணும். இதை உங்களுடைய இருதயமாகிய ஒரு வகையில ஏற்றுக்கொண்டு வாழுங்க. கண்டிப்பா மிக விரைவில் அற்புத அடையாளங்களை உங்களை காணும்படியாக தேவன் செய்வார். கண்களை மூடலாம்.